ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் ஆன்லைனிங் ஸ்பேஸ். நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 21 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கோட ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஈரான் வந்து எகெயின் பிளாக் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்கிறதுக்காக ஆல்டர்னேட் ரூட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், அதோட கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. எஸ்பெஷலி யுஏஇ, சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஈரான் ஈராக் வார் ஆர் சிரியாவில் இருக்கக்கூடிய சிவில் கிரைசிஸ் அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ண சில ஆயில் ஃபெசிலிட்டியை திருப்பி ரெனோவேட் பண்ணி அங்கேருந்து வந்து ஆல்டர்னேட் ரூட் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன், ரெட் சி, மெடிட்டரேனியன் சி. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னால தான் ஈரான் வந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக எனர்ஜி சப்ளை கிரைசிஸ் கிரியேட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெசல்ஸ் வந்து டைமுக்கு வந்து டெலிவரி ஆகலை. சவுதிக்கும் யுஏயில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸோட டெலிவரியும் வந்து டிலே ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா ஈரானோட நம்ம டீல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். பட் ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா இல்லை, எங்கள் நியூக்ளியர் ப்ரோக்ராமை நாங்கள் ஷட் டவுன் பண்ண முடியாது. ஸோ அவங்க கேட்குறது 20 இயர்ஸ் ஷட் டவுன் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பண்ண முடியாது, ஒரு 3 to 5 இயர்ஸ் தான் நாங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் தான் நிறைய எனர்ஜி சப்ளை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன், சவுதி அரேபியாவோட ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன். இந்த க்ரீன் கலர் லைன் யான்புல கனெக்ட் பண்ணி ரெட் சீல நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அபுதாபி, ஓமன் அந்த லைனில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்ஃப் ஆஃப் ஓமனில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மெடிட்டரேனியன் சீல வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஈரான் டர்க்கி அதை வந்து கிர்கக் ஷியான் பைப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஈராக்காவோட ஸ்ட்ராட்டஜிக்கான பைப்லைன் டிரான்ஸ் அரேபியன் பைப்லைன், ஈராக்கி பைப்லைன் த்ரூ சவுதி அரேபியா. இதெல்லாம் வந்து டிஃபங்க்ட், அதாவது இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. இதை ரெனோவேட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஏதாவது வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மேஜர் வெஸ்ட் ஏஷியன் பைப்லைன்ஸ் தட் பைபாஸ் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இப்போ வந்து அதுக்கான ஆல்டர்னேட் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து கிரைசிஸ் டைமில் நீங்கள் ஈரான் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, அந்த ரூட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் இன்றைக்கோட ஹெட்லைன்ஸாக வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆயில் அண்ட் கிளாஸ் ஃபோர்ஸ் யுஏஇ சவுதி வந்து டிபெண்டன்ஸ் ஆன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து குறைக்க போகிறாங்க, வல்னரபிலிட்டின்னு வெளியே வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சவுதியோட 1200 கிலோமீட்டருக்கான ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன், ஸோ பர்ஷியன் கல்ஃபில் இருந்து ரெட் சி போர்ட் யான்புக் கொண்டு வர போகிறாங்க. அபுதாபியோட க்ரூட் ஆயில் பைப்லைன், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமனில் இருக்கக்கூடிய ஃபுஜ்ரா போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுது ஹப்சான் ஆயில் ஃபீல்டில் இருந்து. அப்போ கல்ஃப் ஆஃப் ஓமனில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் ஈஸியாக வந்து அங்கேருந்து ஆல்டர்னேட் ரூட்டில் வந்து நீங்கள் ஈஸ்டர்ன் சைடில் சைனா இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஒரு மேப் ரிலேட்டடாக கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கான சில போர்ட்டு, சிட்டிஸ், ரீஜன்ஸ் பற்றி வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ பாருங்கள், ஈரான் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஆல்டர்னேட் ரூட் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஓமன், ரெட் சி, மெடிட்டரேனியன் சி. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட் ரூட் தான் இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய சில பைப்லைன், ஆயில் ஃபீல்டு, அதை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கான ஐடியாவும் வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் பிரசிடென்ட் விசிட்டட் இந்தியா ஃபார் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம வந்து காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், செப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காக இப்போ இந்தியாவும் சவுத் கொரியாவும் பேசுகிறாங்க. பைலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஸை வந்து 2030 நீங்கள் வந்து கிட்டத்தட்ட டபுள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் லைக் செமிகண்டக்டர்ஸ், ஏஐ, ஃபியூச்சரிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து எம்ஓஇஸ் வந்து இந்தியாவும் சவுத் கொரியாவும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியா இஸ் கொஞ்சம் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு கண்ட்ரி, தட் இஸ் சிப் மேக்கிங்கில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பாருங்கள், செப்பா அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக பேசியிருக்கோம். $50 பில்லியன் 2030 வந்து நம்ம எலிவேட் பண்ண போகிறோம். அட் ப்ரெசென்ட் வந்து $27 பில்லியன் பைலேட்டரல் ட்ரேடில் வந்து இருக்குது. ஏஐ, எம்எஸ்எம்இ, ஸ்போர்ட்ஸ் அண்டு கல்ச்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன், இந்தியா சவுத் கொரியா ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், தென் ஷிப் பில்டிங், ஷிப்பிங், மெரைடைம் லாஜிஸ்டிக்ஸ், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ சிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் பற்றி சொல்கிறோம்ல, அதனால தான் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிப் டு சிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ $27 பில்லியன், இது $50 பில்லியன் வந்து பண்ண போகிறோம். ஸோ 2010 நம்ம செப்பா அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணோம். ஸோ அந்த செப்பா சைன் பண்ணதுலேருந்து அந்த ட்ரேட் வந்து நல்லாவே டபுள் ஆகிருந்திருக்கு. பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியில் இம்போர்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து $21 பில்லியன்.
நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து $5.8 பில்லியன். நம்ம வந்து ட்ரேட் டிஃபிஷியல் தான் வந்திருக்கோம். ரீசெண்ட்லி இந்தியாவும் கொரியாவும் சேர்ந்து இந்தியன் கொரியன் ஃபினான்சியல் ஃபோரம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியன் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொரியன் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் அப்படிங்கிறத பண்ணுறோம். நம்ம ஜப்பான் மாதிரி எல்லாம் கண்ட்ரிஸ் வந்து நிறைய எஸ்இசெட்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து கொரியன் டவுன்ஷிப் வந்து செட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ, செமிகண்டக்டர், ஐடி இதிலலாம் வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி இதில் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா K-pop அண்ட் கே கல்ச்சர், கொரியன் மூவிஸ், கொரியன் பாப் கல்ச்சர் இதை வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஜென்சி வந்து ட்ரெண்டிலிங் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது கல்ச்சரல் இன்ட்ராக்ஷனில் வந்து கொண்டு போகலாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்தியன் சினிமாவை கொண்டு போகிறது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வந்து இது பண்ணுறாங்க. அதனாலேயே 2028 இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெஸ்டிவலை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் 2028. ஸோ இதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நீங்கள் வந்து கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆசியான், இல்லை வந்து சவுத் கொரியா, ஜப்பானோட இந்தியாவோட பைலேட்டரல் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ப்ரிலிம்ஸில் இந்த அக்ரிமெண்ட் பைலேட்டரலோட ட்ரேட் எப்படி இருக்குது, என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ அதனால் இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டடி. இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டொபேக்கோ கிட் பண்ணாலே அவங்களோட எக்கனாமிக் கிளாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கேன்சர் ப்ரிவென்ஷன் ரிசர்ச் எடுத்த ஒரு டேட்டா. ஸோ கொலாபரேட் வித் டிஸ் மும்பை அவங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டொபேக்கோ யூஸ் நிறையா இருக்குது, டொபேக்கோ டெத் நிறையா இருக்குது. ஸோ இயர்லி வந்து நம்மளுக்கு டிபி அளவுக்கு டெத்து, டிபி இந்த கோவிட் நேரத்தில் வந்த டெத்தை விட அது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டொபேக்கோ போர்டன், 267 மில்லியன் டொபேக்கோ யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத்து. ஸோ இதில் வந்து இதோட சைட் எஃபெக்ட் தான் கேன்சர்ஸ், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டொபேக்கோ குளோபலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1.35 மில்லியன் எவ்ரி இயர் டெத் இருக்குது, 3700 டெத் எவ்ரி சிங்கிள் டே நடக்குது. 70% ஆஃப் குளோபல் போர்டன் ஆஃப் ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமே இருக்குது. கேன்சர்ஸ் 27% ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அது ரொம்பவுமே சீரியஸான ஒரு கேஸ். ஸோ குளோபல் யூத் டொபேக்கோ சர்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்ன் பண்ணுது. இந்தியாவில் 18 யூத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டொபேக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது GS1ல் சொசைட்டியில் பப்ளிக் ஹெல்த் பாலிசி, ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் ஸ்கீம்ஸில் வந்து கொண்டு வரலாம். ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சர்வே யார் எடுக்கிறாங்க, இந்த டிசீஸ்க்கான காசஸ் என்ன, இந்த டிசீஸ்க்கான ப்ரிவென்ஷன், இல்லை பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் டிசீஸ்க்கு என்ன வந்து பிளான் வச்சுருக்கிறோம், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் சொசைட்டி சம்மந்தப்பட்டது பார்த்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் MSP, தட் இஸ் மெரைன் ஸ்பேஷியல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், ஒடிசா கவர்மெண்ட், NNCCR, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸில் ஒரு இன்ஸ்டியூட்டு, நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் அவங்களோட ஒரு MOU சைன் பண்ணி மெரைன் ஸ்பேஷியல் பிளான் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்டிகிரேட்டட் கோஸ்டல் அண்ட் மெரைன் பிளானிங் இன் த ஸ்டேட். ஸோ 7500 கிலோமீட்டர் நம்மக்கிட்ட வந்து கோஸ்ட் லைன் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான பொட்டென்ஷியல், ப்ளூ எக்கனாமி, மெரைன் ரிசோர்ஸஸ் அதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ பாருங்கள், சஸ்டைனபிள் ஓசன் பிளானிங் அப்படிங்கிறது இந்தியாவில் 2019 பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவும் நார்வேவோட ஒரு கொலாபரேஷனோட நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது மட்டும் டீப் ரிசர்ச் அண்டர் சீலெல்லாம் நம்ம வந்து பண்ணது உண்டு, இந்தியா நார்வே சேர்ந்து. UTயில் பாண்டிச்சேரி, லக்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MSP வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் மெரைன் ஸ்பேஷியல் பிளான் இந்த செகண்ட் ஃபேஸ். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் IOC, இன்டர் கவர்மெண்டல் ஓசனோகிராஃபிக் கமிஷன் அண்டர் த UNESCO, அவங்க தான் இந்த மெரைன் ஸ்பேஷியல் பிளானை வந்து ஒரு பப்ளிக் ப்ராசஸாக கொண்டு வராங்க. டு அச்சீவ் எக்கலாஜிக்கல், என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி, சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ பொலிட்டிக்கல் ப்ராசஸ். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்டாக வந்திருக்கு, இல்லை வந்து ஒரு பாலிசி இனிஷியேட்டிவாக இருக்குது. இன்டர் கவர்மெண்டல் ஓசனோகிராஃபிக் கமிஷன் ஆஃப் UNESCO. ஸோ அது வந்து MSP வந்து பண்ணுறாங்க. இது ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோக்கால், என்விரான்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் GS3ல் நீங்கள் வந்து எழுத முடியும், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியில். அதனால் இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒடிசாவோட மெரைன் ஸ்பேஷியல் பிளான் ஃபஸ்ட்டு ஸ்டேட், அதையும் வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரலான நியூஸ், ஒரு வேர்ல்டு பேஜில் இருக்கிறது. ஸோ இதை பாருங்கள், இந்த ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஈரான் கூட நியூக்ளியர் டீல் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன தான் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாகிஸ்தான் வந்து மீடியேட் பண்ணுது, அசிம் முனீர் ஃபீல்டு மார்ஷல், தென் பாகிஸ்தானோட PM,
இவங்க தான் வந்து ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வந்து ஒரு மீடியேஷன் டாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியராக தான் பார்க்கப்படுது. பிகாஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து விசிட் பண்ணார், டீல் வந்து க்ளோஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீஸ்ஃபயர் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து இந்த என்ரிச்மெண்ட்டை வந்து நாங்கள் லாங் டேர்ம் வந்து நாங்கள் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரம்ப் இஸ் எக்ஸ்பெக்டிங் டு க்ளோஸ் டீல் பை ஃபோர்ஸிங் த ஈரான் டு க்ளோஸ் டவுன் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், தட் இஸ் மிலிட்ரி பர்பஸ்க்காக இருக்கிறத க்ளோஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அது சம்மந்தப்பட்டதாக தான் நமக்கு இந்த ஒரு வாரமாக நம்ம நியூஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஸ்டோரி மாதிரி ரீட் பண்ணிக்கிங்க. ஸோ வேர்ல்டு பேஜில் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்மந்தப்பட்டது வருது. நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் அதோட அவுட்புட் வந்து ட்ராப் ஆகிருக்குது. தட் இஸ் கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டரில் வந்து ரொம்ப நமக்கு வந்து இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபால் ஆனது இதுதான். ஸோ பாருங்கள், ஃபெர்டிலைசர் தான் ரொம்ப ட்ராப்பு. ஏன்னா ஃபெர்டிலைசர் வந்து எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாகவே வெஸ்டேஷனில் வரக்கூடிய எல்லா எனர்ஜி நம்மளுக்கு வந்து க்ரன்ச் ஆனனால ஃபெர்டிலைசர் வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து இதாக இருக்குது. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்: கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது ஏன் கோர் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராடக்ட்னு சொல்கிறோம்னா, இது இல்லாமல் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் நடக்காது. எந்த எக்கனாமிலுமே இது 8 இல்லாமல் இந்த 8 செக்டார் இல்லாமல் பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம், கோல் ரொம்ப முக்கியம், ஸ்டீல் ரொம்ப முக்கியம், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டிலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ்னால இதனால தான் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த யூனியன் கேபினெட் ரீசெண்டாக இந்த கேரிஃப் சீசனுக்கான அந்த நியூட்ரியன்ட் சப்சிடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 41,000 crore அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் ஃபார்மர்ஸ் பேனிக் ஆகக்கூடாது, ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். ஸோ குளோபல் ரைஸ் இன் ப்ரைஸஸை குறைக்கிறதுக்காக நம்ம 50 kg ஆஃப் டைஅமோனியம் பாஸ்பேட்டை 1350 நம்ம வந்து எம்ஆர்பி செட் பண்ணுறோம். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 41,000 கோடி கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ ஓவரால் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இந்தியாவுக்கு வந்து நம்ம கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். 40% ஆஃப் ஐஐபி அப்படிங்கிறது இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் பார்சிலி ஈசஸ் ருபி டெரிவேட்டிவ் ட்ரேட் கர்ப்ஸ். ஸோ இந்த ருபி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், தட் இஸ் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது ஏப்ரல் இனிஷியல் டேஸ்லேயே நம்ம பார்த்தோம். இதை வந்து ஆர்பிஐ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ருப்பியோட அந்த ஸ்டெபிலிட்டி கொண்டு வரக்காகவும், ஸோ நமக்கு ருப்பி வந்து எக்ஸிட் நிறையா ஆகிறதுக்காக இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்னாலே ட்ரேடட் அவுட் சைட் இந்தியா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் லைக் சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய், லண்டனில் வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இட்ஸ் அ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட். ஒரு ஃபியூச்சரில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பார்ட்டி அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை US டாலர்ஸில் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது ருப்பியோட அந்த ட்ரேடிங்கை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ருப்பியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஃபைனலாக US டாலரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து டீலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் டெலிவரபிள் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டை வந்து இந்தியன் ருப்பி வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 1 வந்து ஆர்பிஐ வந்து பார்ஷியல் பேன் பண்ணியிருந்தாங்க ஃபார் ரெசிடென்ட் அண்ட் ஆல்சோ நான் ரெசிடென்ட்டுக்கு. இப்போ வந்து டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 rupeesக்கு வந்து நமக்கு இப்போ வந்தனால, ஸோ அதை வந்து இப்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு. இதெல்லாம் கோர் எக்கனாமி தான். ஸோ அதனால் அது கோர் எக்கனாமி சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்குலாம் புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. எஃப்டிஏ பார்ட்னர்ஸோட இந்தியா பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்போர்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்ககிட்ட நம்ம வாங்கக்கூடிய இம்போர்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், எக்ஸிஸ்டிங் எஃப்டிஏஸ் ஹையர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா கொண்டு வரல. எஃப்டிஏ பார்ட்னரோட இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் 7% நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த Q3 $40 billion நம்ம எஃப்டிஏ பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக பண்ணுறதை விட 7% வந்து டிக்ளைன் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸில் கீ பேராமீட்டர்ஸை பார்த்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. இம்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது $70 billion இருக்குது. ஸோ எஃப்டிஏ பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் $40 billion, அவங்ககிட்ட இருந்து வாங்குற இம்போர்ட்ஸ் $70 billion. எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு சீரியஸ் கன்சர்ன். பிகாஸ் எஃப்டிஏ அப்படிங்கிறத நம்ம எதுக்கு சைன் பண்ணுறோம்னா நம்மளோட ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ஐஆரில் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமியில் எடுத்துக்கலாம். எஃப்டிஎஸ் வச்சு ப்ரிலிம்ஸில் வந்து கொஷின் கேட்கலாம். இப்போ செப்பாலாம் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி செப்பா, சிசா இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தேங்க்யூ.